ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்காக ஹாலிடே ஸ்பெஷல் சீரீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குக்கீஸ் சீரீஸ் 3ல் இன்றைக்கி ராகி சாக்கோ குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். ஏன் பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய குக்கீஸ் சீரீஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க போகிறீங்க. பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகரை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு கிளிங் ரேப்பில் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் கேப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூடியூப்பில் மெசேஜில் கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதே 160 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கீஸ் பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குக்கீஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்காக ஹாலிடே ஸ்பெஷல் சீரீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். குக்கீஸ் சீரீஸ் 3ல் இன்றைக்கி ராகி சாக்கோ குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். ஏன் பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய குக்கீஸ் சீரீஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க போகிறீங்க. பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரௌன் சுகரை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு கிளிங் ரேப்பில் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் கேப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூடியூப்பில் மெசேஜில் கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதே 160 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக்கிங் டைம் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். குக்கீஸ் பேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குக்கீஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.